மற்றொரு அண்மை செய்தி. ஒரு மாவட்டத்திற்கு 2 மாவட்ட செயலாளர்கள், 3 ஒன்றிய செயலாளர்களை நியமிக்க விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் முடிவு செய்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், தற்பொழுது தாவேகாவின் நிலைப்பாடு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ஒரு மாவட்டத்திற்கு 2 மாவட்ட செயலாளர்கள், 3 ஒன்றிய செயலாளர் நியமிக்க தமிழக வெற்றிக் கழகம் முடிவு செய்ய தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில மாநில மாநாட்டை நடத்தி முடித்ததற்கு பிறகாக அவர்களது கட்சி உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துவது குறித்த முக்கிய ஆலோசனை கூட்டத்தை அவ்வப்போது கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் மேற்கொண்டு வருகிறார். ஒரு சில கூட்டங்கள்ல நேரடியாக கட்சியுடைய தலைவர் விஜயும் கலந்து கொண்டு தேவையான அறிவுரைகளை தனிப்பட்ட முறையில வழங்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மாவட்ட செயலாளர்களை கடந்த செயற்குழு முக்கிய ஆலோசனை கூட்டத்தின் போது, நிர்வாகிகள் கூட்டத்தின் போது ஒவ்வொரு மாவட்ட செயலராக தனித்தனியாக அழைத்து அவர்களுடைய, அதாவது இதுவரையில கட்சியினுடைய முக்கியமான பிளஸ் பாயிண்ட்ஸ் மற்றும் மைனஸுகள், அதாவது செய்ய தவறியவை, செய்து முடித்ததுல சிறப்பான விஷயங்கள் குறித்து கேட்டறிந்திருக்கிறார். அவர்களிடமிருந்து அந்த தகவல்களையும் கேட்டறிந்திருக்கிறார். இந்த நிலையில மாவட்ட வாரியாக ஆலோசனை கூட்டத்தை மேம்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு சென்று அவர்களுடைய நிர்வாகிகளை சந்தித்து உட்கட்டமைப்புக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என பொதுச் செயலாளருக்கு அக்கட்சியுடைய தலைவர் அந்த ஆலோசனைகளை வழங்கியிருந்தார். இந்த நிலையில நவம்பர் 3ஆம் தேதி முதல் மாநிலம் முழுவதும் முக்கிய நிர்வாகிகள் செயல்வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு அக்கட்சியின் தலைவர் ஆலோசனைகளை வழங்கினார். மாநாட்டிலும் செயல் வீரர்கள் கூட்டத்திலும் காட்டிலும் மத்திய அரசையும் மாநில அரசையும் கடுமையாக விமர்சித்து அறிக்கை வாயிலாக, வாய்மொழி வாயிலாகவும் பேசியிருந்தார். இந்த நிலையில அடுத்த கட்டமாக தமிழக வெற்றி கழகத்துக்கான நிர்வாகிகள் நியமிக்கும் கட்டத்தை தற்போது கட்சிகள் எட்டப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில பனையூர்ல இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைமை நிலைய செயலகம் எனப்படக்கூடிய அந்த தலைமை அலுவலகத்துல பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்துல முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. முதல் கட்டமாக இந்த ஆலோசனை கூட்டத்துல அந்த மாவட்டங்களுக்கான நிர்வாகிகள் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திற்கும், ஒரு மாவட்டத்திற்கு 2 மாவட்ட செயலாளர்கள், 3 ஒன்றிய செயலாளர்கள் நியமிக்க தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டிருப்பதாகவும் இன்றைய இரவுக்குள்ளாக ஒவ்வொரு மாவட்ட வாரியாக ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு பின்னர் மாவட்ட செயலாளர்கள் பெயர் விவரங்கள் அறிவிக்கப்படும் என்பது எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது என்ற தகவலும் தமிழக வெற்றி கழகத்துடைய வட்டார தகவலாக இருக்கிறது. மணிகண்டன், தகவலுக்கு நன்றி.